இப்போ இது எப்படி சார்? இப்போ கூட இருந்தவங்களே விஜய சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்றாங்களே, அது அது உண்மைதானா? பாவங்க விஜய் வந்து பேசிக்கலாகவே ஒரு அமைதியான ஆள். விஜய் வந்து பேசிக்காகவே வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை விரும்பாத ஆள். ஆனால் விஜய்க்குள்ளே வந்து அரசியலில் வரணுன்ற எண்ணம் இருக்குது. அது தப்பு இல்லையா? விஜய்க்கு வந்து அரசியல் வரணுன்ற எண்ணம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த அரசியலுக்கு ஏற்ற அளவில் தன்னை தயார்படுத்தி கொண்டாரா அப்படின்னா அங்கே இல்லை. தன் பாப்புலாரிட்டி போதும், தன் சினிமா பாப்புலாரிட்டி போதும், நான் ஒரு கல்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி விட்டு, நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவலன்ட்டு, எம்ஜிஆரோட பெரிய ஆள் நீங்கள், இப்படிலாம் ஏற்றி விட்டு பில்டப் பண்ணி அந்த ஆளை கெடுத்து குடிச்சராக்கி வச்சுருக்கான். யார்? காசு வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறவன் ஒருத்தன், காசு கொடுத்து வந்து நான் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு சொல்கிறவன் ஒருத்தன், பிஜேபியிலேருந்து வந்தவங்க மற்றவன்லாம் பிஜேபியிலேருந்து வந்தவன், இத்தனை பேர் சேர்ந்து ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல நடிகரை இன்றைக்கு ஸ்பாயில் பண்ணி ஒன்றும் இல்லாத குப்பையாக மாற்றி வச்சுருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இவர்கள் கையில் சிக்கி கொண்ட ஒரு அப்பாவி தான் விஜய்.